காணப்படுது. ஆனாலும் அது பெரிய அளவுக்கு உள்ளே போய் மழையை கொடுக்காது வட இந்திய பகுதிகளுக்கு. தென்மேற்கு பருவமழை தொடக்கம் மட்டும்தான். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, தென்மேற்கு பருவமழை தொடக்கம் மட்டுமே. இந்த நிலை என்பது 26ஆம் தேதிகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் பருவமழை தீவிரமடைவதற்கோ அல்லது தீவிரமாக தொடங்குவதற்கோ வாய்ப்புகள் குறைவு. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை மிக மிக பற்றாக்குறையாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், நான் இருக்க முன்னாடியே சொல்லிட்டேன், கடந்த ஏப்ரல் மாதமே அறிக்கை கொடுத்தாச்சு தென்மேற்கு பருவமழை பற்றி. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிகளுக்கு பிறகு அறிக்கை கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். அந்த அறிக்கையிலே சொல்லிட்டேன், இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும், அது வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலுமே பருவமழையை பொறுத்தவரையில் இயல்பை விட மிக மிக குறைவு. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் உண்மை. நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆனாலும் என்னுடைய ப்ரெடிஷன், கடந்த கால ஆராய்ச்சி முடிவுகள், கடந்த கால உற்றுநோக்கிய கணிப்புகள், கடந்த கால தரவுகள், அதாவது எப்படின்னா சோர்ஸ் அப்டேட், அதாவது முன்னாடி இருந்த கடந்த கால அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்ட போது எனக்கு நிறைய விதமான கணிப்புகளுக்கு பிறகு, நிறைய விதமான கணிப்புகள் அதுக்கு பிறகுதான் இந்த அறிக்கை கொடுக்கப்படுது. எப்பயுமே ஒரு அறிக்கை கொடுக்குறோம்னா 2022க்கு முன்னாடி அதை அனாலிசிஸ் பண்ற விதம் வேற, இப்போ அதை அனாலிசிஸ் பண்ற விதம் வேற, ஃபார்மேட்டிங் வேற, சிஸ்டம் ஃபார்மேட்டிங் வேற. அப்படி இருக்கிறதுனால அந்த ஃபார்மேட்டை நான் மாற்றிருக்கேன். மாற்றினதுனால தான் இன்றைக்கி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த இயர்ஸை பொறுத்தவரையில் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனல் அவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் கம்மி. அதே மாதிரி கேரளாவிலையும் அவ்வளோ புதுசாக இருக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த சம்மர் டைமில் இந்த சம்மரை குறைக்கிற விதமாக 2 சைக்ளோன் உருவாகும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுன்னு. ஃபர்ஸ்ட் அரபிக் சீ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா அரபிக் சீல தான் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது. அதனால அங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று உருவாயிரும். ஏன்னா எஸ்எஸ்டி அங்கே தான் அதிகமாக இருக்குது. அரபிக்கடலில் தான், இந்த குஜராத் பகுதியில் தான் எஸ்எஸ்டி ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கனால அங்கே தான் அதிகப்படியான ரெயினை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி, அங்கே தான் சைக்ளோன் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா எங்கெல்லாம் இவர் இருக்கிறாரோ, எஸ்எஸ்டி எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே தாங்க முதல்ல. எப்படின்னா, உதாரணத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்எஸ்டின்னு என்னன்னா ஒரு பெருமழையை கொடுக்கலாம், புயலை வர வைக்கலாம். அது நினைச்சா என்னன்னாலும் பண்ண முடியும். எஸ்எஸ்டின்னு 3 வார்த்தை தான், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அவ்வளோதான். அதை வச்சே மட்டுமே ஒருத்தர் வானிலையை கணிக்க முடியும். எஸ்எஸ்டி இருந்தாலே போதுமானது. அங்கே எஸ்எஸ்டி ஹையாக இருக்குது, ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதனால புயல்கள் அங்கே அதி தீவிரமாக உருவாகும் மும்பை ஒட்டிய பகுதிகளில். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னா அது மும்பை பகுதிக்கு மட்டும்தான். மும்பை, அதே மாதிரி மங்களூர், கர்நாடக மாநிலம், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிகளில் அதிகப்படியான ரெயின் வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் தெற்கு இந்திய பகுதிகளில், கேரளா பகுதிகளில் குறைவாக இருக்கும். தமிழக பகுதிகளில் வழக்கமான முறையில் வெப்பசலன இடிமலை பதிவாகி தமிழ்நாட்டோட இயல்பு மழையை காப்பாற்றி கொடுக்கும். ஆனாலும் வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் நம்பி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையில் காவிரி ஆறுகள், மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய சராசரி நீர் வரும். ஏன்னா மங்களூர் பகுதியில் அதிகமான மழை பெய்யுது, குடகு பகுதியில் அதிகமான மழை பெய்யுது. கேரளாவில் தான் மழை கம்மி, இந்திய அளவில் தான் மழை கம்மி. ஆனால் இந்த பகுதிகளில் மழை குறைவு கிடையாது. அதாவது கர்நாடகா மாநிலம் தொடங்கி, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கர்நாடகா மாநிலம் தொடங்கி குஜராத் மாநிலம் வரைக்கும் மழை இயல்பை விட கூடுதலாக இருக்கும். அதாவது வெஸ்ட் இந்தியனுடைய சவுத் இந்திய பகுதியில் மழை அதிகமாக இருக்கும். அதனால அதே மாதிரி கிருஷ்ணா நதி நீர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் பகுதிக்கு, சென்னைக்கு வருஷம் வரக்கூடிய அந்த தண்ணீருக்கான தட்டுப்பாடு இருக்காது. அதே மாதிரி மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணைக்கு வர வேண்டிய தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தொடங்கி, நீலகிரி மாவட்டம் தொடங்கி, இந்த பக்கம் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அணைகள் வற்றும். அணைகளுக்கு நீர்வரத்து இல்லாமல் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில். இந்த ஆண்டு பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த மாட்டில் எப்படி வேணா எடுக்கலாம்னா, சராசரியை விட குறைவாக மழைப்பொழிவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் இப்போ மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரும் தான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து மேட்டூர் அணை நிரம்பும் நான் இந்த விதத்துலையும் சொல்லலை. மேட்டூர் அணை நிரம்பி தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது. மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய தண்ணீர் வரும். ஆனால் தண்ணீர்னால விவசாயம் செழிக்கும் நான் சொல்லலை இந்த வருஷம். மேட்டூர் அணைக்கு ஒரு அளவுக்கு வர வேண்டிய கணிசமான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கும். பருவமழை குறைவு தென்மேற்கு பருவமழை. அதே சமயங்களில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் நெகட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லிடலாம். தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து நெகட்டிவ் ஜோன், அக்டோபர்லேருந்து நெகட்டிவ் ஜோன். தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஜோன் தான். குறிப்பாக குமரின் சி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஜோனெல்லாம் மாறப்போகுது. அப்படி இருக்கனால நார்த்து தமிழ்நாடு, சென்னைக்கு மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கோ அல்லது செங்கல்பட்டு, இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான், 3 மாவட்டம் தான், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கு மட்டுமே இந்த ஆண்டு சராசரி அளவுக்கு கிடைக்கும். மற்றபடி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரி, இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ரொம்ப சொதப்பல் தான், தென்மேற்கு பருவமழை சொதப்பல் தான். ஆனால் முடிந்த வரையிலும் நிலத்தடி நீர்மட்டத்தை சேமிச்சு வச்சுட்டிங்கன்னா, இந்த வருஷத்துல சேமிக்க வேண்டிய, எல்லாரும் பெரிய பெரிய நம்மளுடைய முன்னோர்களாக சொல்லுவாங்க, 3 வருஷம் தொடர்ந்து மழை இல்லாமல் போனாதான்
தண்ணீர் மட்டம் வற்றும். இப்போ ஒரு வருஷம் மழை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், நிலத்தடி தண்ணீர் வத்தாது. ஆனால் ஓரளவுக்கு கணிசமான முறையில் குறையும். ஏன்னா அணைகளில் நீர் வரத்து இல்லை, தண்ணீர் இல்லை, அதே மாதிரி ஆற்றுப்படுகையில் நீர் ஓடலைன்னா கண்டிப்பான முறையில் தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப குறைய தான் செய்யும். அதே மாதிரி வெப்பநிலை உயரும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணும். இப்போ இந்த ஆண்டு பருவ காலத்தை நம்பி விவசாய பணிகள் பெரிய அளவுக்கு நீங்கள் இறங்கி பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அப்டேட் இருக்குது. இன்னும் குறைப்பாக வந்து ஜூலைக்கு பிறகு நம்ம தெளிவான அப்டேட்டும் வழங்கப்படும். அந்த அப்டேட்டோடு இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.